ஹாய் கைஸ், பெண்டிங்கில் இருக்கிற ஒரு vlog-ஐ முடிச்சு விட்டுறணுன்னு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் விஜயவாடா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். அந்த பெண்டிங் vlog-ன்னு நான் சொன்னது விஜயவாடா வந்தே பாரத். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த vlog பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப ஹைதராபாத்லேருந்து ஆரம்பித்து காமெடி பண்ணி ட்ரெயினெல்லாம் லைனாக மிஸ் பண்ணிகிட்டே வந்து கடைசியில் அந்த வந்தே பாரத்தையும் மிஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. அந்த vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. பட் இந்த வாட்டி அன்னைக்கு மிஸ் பண்ண அந்த வந்தே பாரத் ட்ரெயின் என்றைக்குமே மிஸ் ஆனதாகவே இருந்துடக்கூடாதுன்னு இப்போ புக் பண்ணியாச்சு. ஸ்டேஷனுக்கு முன்கூட்டியே வந்தாச்சு, ஆன் டைம்லாம் இல்லை, ஒரு மணி நேரம் முன்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. திரும்பவும்லாம் மிஸ் பண்ண முடியாதுப்பா. விஜயவாடா வந்தே பாரத் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ரை பண்ண போகிறோம். விஜயவாடா டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். சவுத் இந்தியாவில் ஓடக்கூடிய வந்தே பாரத்ஸ்லேயே வந்து ரொம்ப லீஸ்ட் ப்ரிஃபர்டு வந்தே பாரத் அப்படின்னு இந்த விஜயவாடா வந்தே பாரத்தை தான் சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். தமிழ்நாடுக்குள்ளே ஓடுற வந்தே பாரத் இல்லை தமிழ்நாடை டச் பண்ணி ஓடுற வந்தே பாரத் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஒரு ரெண்டு மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஒன்று வந்து மைசூர் டு சென்னை சென்ட்ரல் ரிவர்ஸ் விபி, சாஃப்ரான் விபி, அதை நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த விஜயவாடா விபி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, க்ரௌடெல்லாம் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி என்ன மாதிரி ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் இந்த vlog-ல டீட்டெயில்டாக கவர் பண்ணிடலாம். வாங்க விஜயவாடா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்ம விபி எங்கே நிற்கிதுன்னு பார்த்துருவோம். விஜயவாடா ஜங்ஷனோட பேக் என்ட்ரன்ஸ் இது, இல்லாட்டி வெஸ்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது, ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் வரும், அது அந்த பக்கம் இருக்குது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில். இது வந்து பார்த்திங்கன்னா 10th பிளாட்ஃபார்மோ 11th பிளாட்ஃபார்மோ அந்த கணக்கில் வரும். நான் உள்ளே போய்ட்டு சொல்கிறேன். இந்த பக்கம் நான் வந்ததுனால இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிக்கிறேன். டூ 0678 அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் டிபார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th பிளாட்ஃபார்ம் தான் அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ், அந்த பேக் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. டோட்டலாக வந்து 10 பிளாட்ஃபார்ம் இருக்குது விஜயவாடா ஜங்ஷனில். அப்படியே நம்ம இறங்கி அங்கே போகணும். 8th பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை அடித்து ஊற்றி விஜயவாடாவையே மூழ்க வச்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு ஃப்ளட்டு, பயங்கரமான ஃப்ளட்டாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, நவீன் வரான்னு பயங்கரமாக வெயில் அடிக்குது போல். விஜயவாடா ஜங்ஷனின் பிளாட்ஃபார்ம் 8 ரெடியாக நம்ம விபி நிற்கிது. காலையில் சென்னை சென்ட்ரல்லேருந்து இங்கே வந்திருக்கு. அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே நிற்க வச்சு ஒரு லைட்டாக க்ளீனிங்லாம் பண்ணி இங்கேருந்து எடுத்துருவாங்க. நம்ம விஜயவாடா விபி கிளம்பக்கூடிய டைம் 3:20 PM. ஸோ லஞ்ச்லாம் இன்க்ளூட் ஆகாது உள்ள சர்வீஸில். இங்கேருந்து கிளம்புற விபிக்கு லஞ்ச் கிடையாது. ஸோ வெளியிலேயே நான் லஞ்சு ஒரு நல்ல ஹோட்டலில், தரமான ஹோட்டலில் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை வந்து போர்ட் பண்ண போகிறேன். ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்வீஸ் இருக்கும், பட் ஸ்நாக்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. டெய்லி நம்ம 2 times ப்ரஷ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாய்க்குள்ள ஈறுகளை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பல்லுகளுக்கு நடுவில் சிக்கி இருக்கிற ஃபுட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போர்ட்டபிள் ஓரல் இரிகேட்டர் தேவைப்படுது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்டோடைய போர்ட்டபிள் ஓரல் இரிகேட்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹேண்டியாக போர்ட்டபிளாக இருக்கும். நம்ம வந்து ட்ராவலில் போகும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பர்சனல் யூஸ்க்கு வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. 1 year வாரண்டி அகாரோ தராங்க இதுக்கு. அதுக்கப்புறம் மெயின் யூனிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு நம்ம ஓரல் இரிகேஷன் பண்ண போகிறது. வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா வாட்டர் வச்சு நம்ம இரிகேட் பண்ண போகிறது இந்த ஒரு யூனிட் வச்சு தான். ரொம்பவே வந்து ஹேண்டியாக இருக்கும், பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜ் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த யூனிட்டை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 4 hours ரீசார்ஜ் பண்ணால் நம்ம 15 days வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 விதமான டிப் கொடுத்துருப்பாங்க. நம்ம வாய்க்குள்ள வச்சு ஓரல் இரிகேஷனுக்கு 2 டைப் ஆஃப் டிப்ஸ் இருக்கும். யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர்ல இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர் மாதிரியான இடத்துல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். இந்த அவுட்லெட் நம்ம ஓபன் பண்ணி நம்ம வீட்டு டேப்ல இருந்தோ இல்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம ரூம்ஸ்ல இருக்கிற வாஷ்ரூம் டேப்ல இருந்தோ நம்ம தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். 200 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கண்டெய்னர் இது. வாட்டர் ஃபில் பண்ணோடனே அந்த அவுட்லெட்டை மூடிக்கலாம். 2 விதமான ஓரல் டிப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த டிப்ல எது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி
இந்த யூனிட் மேலே அட்டாச் பண்ணிக்கணும். இந்த யூனிட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிற 2 பட்டன்ஸ் ஆன் பண்ணால் போதும். அதில் ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன். அதை ஆன் பண்ண உடனே நமக்கு யூனிட் ஸ்டார்ட் ஆயிடும். செகண்டா கீழே இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா மோடுக்கான பட்டன். இதில் டோட்டலாக 4 மோட் இருக்கு. நார்மல், சாஃப்ட், பல்ஸ், கஸ்டம் மோட். நார்மல் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ப்ரெஷரில் வாட்டர் வெளில வரும். அதே மாதிரி சாஃப்ட் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகி வாட்டர் வெளியில வரும். அதே மாதிரி பல்ஸ் மோட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன்ஸோட பல்சேஷன்ஸோட வரும். ஒரு நிமிஷத்துல 1400 பல்சேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. இந்த இரிகேஷன் டிப்பை நம்ம வாய்க்குள்ள கொண்டு போய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அழகா இரிகேட் பண்ணிக்கணும். வாட்டர் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நல்லாவே ஃபோர்ஸா வாட்டர் வரும். அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபுட் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் வந்து அது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஸுக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸஸா இருக்கிற வாட்டரை ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஹேண்டியான போர்ட்டபிளான ஓரல் இரிகேட்டர் உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அகோரா பிராண்ட் சூப்பரா வந்து ஹேண்டியா ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பாருங்க. உங்க டீத் அண்ட் கம்ஸை நல்லபடியா பாத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கெலாம் வந்துடும். ஸோ ஆல்ரெடி 2.5 மணி நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்திருக்கு. கிளீனிங்லாம் முடிச்சு டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பல காயங்களை பார்த்துருக்கு. ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கிற விபி ரொம்ப மாதங்கள் கழிச்சு ட்ரை பண்ணுறோம். போன வாட்டி இவன் இல்லாட்டி நான் சென்னை போய் ரீச் ஆகிருக்கவே முடியாது. இவன் தான் என்னை காப்பாற்றினது. சென்னை சென்ட்ரல் ஜன் சதாப்தி. ஆல்மோஸ்ட் சேம் டைமிங்கில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லலாம். இது 2 320K விபி கிளம்பும், 330K ஜன் சதாப்தி கிளம்பும். இது வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ட்ரெயின். இது வந்து லக்ஸரியான ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின். நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற கோச் ஃப்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோச் பார்த்தோம்ல, அதுக்கு பின்னாடி கோச்சே நான் ட்ராவல் பண்ணுற கோச் தான். பட் இருந்தாலும் பின்னாடி நடந்து வந்தாச்சு. E1 பார்க்கலாம்னு, எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இந்த ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்துட்டேன். 8 கோச், மொத்தமாக 8 கோச் இருக்கக்கூடிய வந்தே பாரத். 7 சேர் கார், ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். விஜயவாடா விபியில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் காரில் இந்த சீட் கலர் பேட்டர்ன் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற விபியில் பார்க்கறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீதி எல்லாம் மற்ற எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் பார்க்குற மாதிரி தான். ப்ராடான சீட்ஸு, ரொட்டேட்டபிள் சீட்ஸு, 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் மெனு, இதெல்லாமே வந்து இதில் சேர் காருக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ். இதுதான் இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ண போகிற கோச் C6. இது கிட்ட போனால் தான் சென்ஸ் பண்ணுது. த்ரீ ப்ளஸ் 2 கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய சீட்ஸு. எனக்கு அந்த 2 சீட் இருக்கிற ரோலே கிடச்சிருச்சு. விண்டோ சீட்டே கிடச்சாச்சு.
டைம் 15:15, அதாவது 3:15 ஆகிடுச்சு. உள்ளே ஏறிக்க வேண்டியதான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு 2 minutes முன்னாடி மூடிடுவாங்க. విజయవాడ స్టేషన్ నుండి ప్రయాణించే యాత్రికులందరికీ స్వాగతం. எத்தனையோ ட்ரெயின்ஸில் கிருஷ்ணா பிரிட்ஜ் மேலே போயிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வந்தே பாரத்தில் இப்போ தான் போகிறோம். भारतीय रेल विजयवाड़ा स्टेशन से आने वाले सभी यात्रियों का स्वागत करती है. அடுத்த ஸ்டேஷன் தெனாலி. स्टेशन ठीक है. पता बिंदु है उनका भी ट्रेन. बिंदु है. ஸோ ட்ரெயின் விஜயவாடா ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு நியூஸ் பேப்பரும் 500 ml வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்றாங்க. இந்த நியூஸ் பேப்பர் நம்ம இங்கிலீஷ் வேணால் வாங்கிக்கலாம், இல்லை தெலுங்கு நியூஸ் பேப்பரும் தராங்க. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் விஷயம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் தருவாங்க, அப்புறம் தேவைப்படும் போது இன்னொரு 500 ml தருவாங்க. அண்ட் மற்ற வந்தே பாரத்தில் பார்க்காதது இதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் பண்ணுறேன். அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் பற்றி சொல்லிடுறாங்க. தெனாலி தாண்டின உடனே ஸ்நாக்ஸ் அண்ட் டீ கொடுப்பாங்க, நெல்லூர் தாண்டின உடனே டின்னர் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து டிக்கெட் சார்ஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டிக்கெட் சார்ஜில் வந்து டின்னர் ஸ்நாக்ஸு அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணலன்னா இங்கே வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லேயே எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்லிடுறாங்க. ஒன் 130 km/h பர்மிட் பண்ண லைன் தான் இந்த விஜயவாடா சென்னை லைன். ஸோ இப்போ அந்த மேக்ஸ் ஸ்பீட் 130 போயிட்டுருக்கோம். இன்டர்மீடியேட் ஸ்டாப்ஸ்ன்னு பார்த்தா 4 ஸ்டாப் தான் இந்த விபிக்கு. இப்போ தெனாலி ரீச் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓங்கோல், நெல்லூர், ரேணிகுண்டா இந்த 4 ஸ்டாப்ஸ் மட்டும்தான் விபி நிற்கும். 513 கிலோமீட்டர் டோட்டலாக. பட் இந்த 513 கிலோமீட்டருக்குள்ளே 4 ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அந்த பக்கம் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுரா திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நமக்காக தான். நம்ம போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு சிக்னல் கிடைக்கும். டைம் ஈவினிங் 4 o'clock ஆகுது. அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்ன மாதிரியே தெனாலி தாண்டினதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கிட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்ரி சார்ஜஸ்ன்னு ஒன்று வாங்குறாங்களே டிக்கெட்டோட சேர்த்து, அதுலேயே இன்க்ளூட் ஆகிடுது. சமோசா ஒன்று, ஒரு பேக்கடு சிவுடா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ சாஷே, டீ மிக்ஸு, இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் தனியாக தருவாங்க. அப்புறம் ஒரு வேர்க்கடலை பர்பி, சமோசாவுக்கு சாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு வெட் வைப்பு, அப்புறம் மிக்சிங் ஸ்டிக்கு.
டீசெண்டான ஸ்நாக்ஸு, எதுவும் பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. வழக்கமாக அந்த மிக்சிங் டீ ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமோசா நல்லா இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து பேக்ட் ஐட்டம்ஸ் தான். எதுவும் வந்து டிசப்பாயிண்டிங் கிடையாது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நல்லா இருக்கு. இப்போ அடுத்து எனக்கு அந்த டின்னர் நினச்சாதான் பயமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்தே பாரத் ஜர்னியில் லஞ்சு சொதப்பிச்சு. அந்த மாதிரி இந்த வாட்டி விஜயவாடா வந்தே பாரத்தில் டின்னருக்கு ஏதாச்சும் சொதப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. பார்க்கலாம், நெல்லூர் தாண்டி நமக்கு கொடுப்பாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து டின்னர் எங்கே ஏற்றுவாங்கன்னா நெல்லூரில் தான் ஏற்றுவாங்க. ஸோ நெல்லூரில் கேன்டீன் வச்சு இல்லை கிச்சன் வச்சு சமைச்சு ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். कृपया अपना सारा सामान अपने साथ ले जाना न भूलें। ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இந்த விபியில் ரொம்ப கம்மி தான். ஃப்ளோட்டிங் க்ரௌட் தான் ஜாஸ்தி இருக்குது. ஃப்ளோட்டிங் க்ரௌட்னா அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க. இப்போ எனக்கு பக்கத்து சீட்டே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எது வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன்னா ஓங்கோல்லேருந்து நெல்லூர் வரைக்கும் புக் பண்ணியிருக்காரு. ஒரே ஸ்ட்ரெச்சுக்கு ஒரு புக் பண்ணியிருக்காரு. அதை தவிர விஜயவாடாலேருந்து ரேணிகுண்டா போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜயவாடாவில் நெல்லூர் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படின்னு பார்த்தா நான் ரிசர்வேஷன் சார்ட் செக் பண்ண வரைக்கும் ஒரு 5-6 பேர் தான் எங்கள் கோச்சில் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணுறது. ஓங்கோல் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோச் ஃபுல்லு, எல்லா பேசஞ்சர்ஸும் எல்லா சீட்ஸ்லேயும் வந்துட்டாங்க. பட் இதுக்கு அடுத்து நெல்லூர்லேருந்து டீபோர்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. carefully. अपना सारा सामान अपने साथ ले जाना न भूलें। Please remember to take பேங்க் 3 ஹவர்ஸில் விஜயவாடா டு நெல்லூர் செம்மையான ஒரு டைமிங்கு. ப்ரையாரிட்டி தாங்க, ப்ரையாரிட்டி அண்ட் ஸ்பீடு. நிறையா ட்ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா வழியில் ஓவர்டேக் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்தளவுக்கு ப்ரையாரிட்டி இந்த ட்ரெயினுக்கு இருக்குது. அண்டு நிறையா பார்த்தீங்கன்னா சவுத் ஆந்திரா சைட் பீப்புளு நிறையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு சைடு சென்னை போகிற பீப்புளெலாம் ரொம்ப கம்மி தான் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறது. பட் இங்கே நெல்லூர் வரதுக்கு ரேணிகுண்டா வரதுக்குலாம் செம்ம ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. 3 மணி நேரத்தில் நெல்லூர், அடுத்து ஒரு 4.5 மணி நேரத்தில் ரேணிகுண்டா. கூடூர் ஜங்ஷன் ஸ்கிப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஸ்கிப் முடிஞ்ச அப்புறம் நம்ம ரேணிகுண்டா லைனை ஜாயின் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஆக்சுவல் விஜயவாடா சென்னை ரூட்லேருந்து லைன் மாறுறோம்.
டேரெக்டாக கூட கூடூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நம்ம போயிருக்கலாம். பட் சதர்ன் ரயில்வேஸ் எப்படி இந்த ட்ரெயினை வந்து விட்டுருக்காங்கன்னா, ரேணிகுண்டா போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை சென்ட்ரல் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது திருப்பதியை கனெக்ட் பண்ணுற நோக்கத்தோட இந்த ட்ரெயினை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த சுற்றி போகிற ரூட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கூடூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போயிருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு மொத்த டியூரேஷன் இப்போ இருக்கிற ஷெட்யூல் டியூரேஷனை விட ஒரு 1/2 hour to 45 minutes சேவ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏறுற மொத்த கூட்டத்தில் ஒரு பாதி கூட்டம் ரேணிகுண்டா போகிற பேசஞ்சர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. $650 தான் ஆகுது ஈவினிங். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு டின்னரே சர்வ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் தான், நம்ம கொஞ்சம் டைம் கழித்து சாப்பிட்டுக்கலாம். ரேணிகுண்டாவில் டீபோட் ஆகிற பேசஞ்சர்ஸ்க்கும் டின்னர் வந்துடும், அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. நெல்லூர் தாண்டி டின்னர் அப்படிங்கிறனால நெல்லூரில் தான் கிச்சன் இருக்கும்னு நினச்சேன். பட் இது ஏற்றிருக்கிறது OGL, ஓங்கோலில். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா OGLனு போட்டிருக்கும். ஸோ OGL கிச்சனில் தயாரித்தது, ஓங்கோல் கிச்சனில் தயாரித்த ஃபுட் இது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெனுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸ்வலாக ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் கொடுக்கக்கூடிய டின்னர் மெனு தான். பட் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது ஃபுட்டு. சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, 2 பீஸ் சப்பாத்தி, கோவக்காய் பொரியல், ஜீரா ரைஸு, தால், சிக்கன் கறி. நான் வந்து நான்வெஜ் தான் போட்டிருந்தேன். ஸோ சிக்கன் கறி, 1 கப் கர்டு, 1 கப் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர், வெட் வைப்பு, சானிடைசர். குவாலிட்டியாக இருக்குது, குவான்டிட்டி வைஸும் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 15 minutes later. Cycle stand. எங்கள் மொத்த கோச்சும் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவில் இறங்கியாச்சு. நான் தான் சொன்னேன்ல, நிறைய பேர் வந்து ரேணிகுண்டா வரைக்கும் புக் பண்ணவங்க தான் ஜாஸ்தி. விஜயவாடாவில் ஏறினவங்க, தென்னாலியில் ஏறினவங்கலாம் இங்கே ரேணிகுண்டா வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 5-6 பேர் தான் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த 5-6 பேர் என்னோடய சேர்த்து அந்த 5-6 பேர் தான் இப்போ இருக்கும். இதில் வந்து ஃபேர் பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்னும் நான் ஃபேர் பற்றி சொல்லவே இல்லை. விஜயவாடாவிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஷேர் காரில் 1420 rupees ஆகுது ஃபுட்டோடு சேர்த்து. கேட்ரிங் சார்ஜஸ் மட்டும் 310 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் கேட்ரிங் ஆப்ஷன் வேணான்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி அதை தவிர பார்த்தீங்கன்னா 1100 rupees வரும் பேஸ் ஃபேரு. இதே நீங்கள் ரேணிகுண்டாலேருந்து சென்னை போகிறதா இருந்தால், ஏன்னா நிறைய பேர் ரேணிகுண்டா டு சென்னையும் யூஸ் பண்ணுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நைட் டைமில் 725 rupees ஆகுது ஃபுட்டோடு சேர்த்து. நீங்கள் ரேணிகுண்டாவில் ஏறினாலும் ஃபுட் ஆப்ஷன் இன்க்ளூட் ஆகும். ஸோ 725 rupees ஆகுது அதுக்கு. ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஹால்ட்டும் கிடையாது. டேரெக்டாக இந்த விபியோடைய டெஸ்டினேஷன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தான். ஒரு 130 ஸ்பீடு பிடிச்சி எங்கேயுமே சிக்னல் நிறுத்தாமல் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தால் கொஞ்சம் பிஃபோர் டைமில் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நான் வந்து இன்னும் ஃபுட்டை பற்றி சொல்லவே இல்லையே, ஜஸ்ட்டு செய்கையில் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, அடா பாவீங்களா, அப்போ தமிழ்நாடுக்குள்ளே ஓடுற விபியில் மட்டும்தான் சதி பண்ணுறீங்களா, சொதப்புறாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் சொல்லலை, தமிழ்நாடுக்குள்ளே ட்ராவல் பண்ண விபிஸு இல்லை ப்ரீமியம் ட்ரெயின் கேட்டகரியாக இருக்கட்டும், கொஞ்சம் சொதப்புறாங்க. அது மட்டும் என்னன்னு பாருங்கள். ஏன்னா கேரளாவில் நான் விபியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஃபுட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆந்திராக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணியாச்சு, ஃபுட்டு சூப்பராக இருக்குது. தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் சொதப்புது அப்படின்னா வந்து எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து சொதப்புது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நவீன் குறை சொல்கிறான்னு மட்டும் வந்து வீடியோவில் நோட்டீஸ் பண்ணாதீங்க, நல்லதும் சொல்கிறான். இதெல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம், நல்லது தானே. தமிழ்நாட்டில் ஒரு விபியில் நல்ல ஃபுட்டு தராங்கன்னு இருந்தால் நிறைய பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வெளி மாநிலத்திலேருந்து வந்து ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸும் பரவாயில்லையே தமிழ்நாட்டில் வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் சொல்கிறது. ஸோ அது மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு விபி செம்ம சக்ஸஸாக இருக்கும். அண்ட் இந்த விபியில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஸ்நாக்ஸும் நல்லா இருந்துச்சு, டின்னரும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. 130 சும்மா அசுர வேகத்தில் போய்கிட்டு இருக்கு வண்டி. இதே வேகத்தை சென்ட்ரல் வரைக்கும் ஃபாலோ பண்ணால் ஏர்லி டைம் தான் இன்றைக்கி ரீச் ஆகும். கோச்சுக்கு நடந்து வந்து கேபின் பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் வழக்கம் போல் அந்த ஒயிட் ஷீட்டை வச்சு மூடி வச்சுருக்காங்க. அப்படி தான் மூட போகிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஸ்லிட் வச்ச மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். Next station is MG Ramachandran Chennai Central Station. ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னிக்கு வந்துட்டோம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்கே நான் சொல்லிடுறேன். சதர்ன் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு ட்ரெயின் தான். சதர்ன் ரயில்வேஸுக்கு கீழே வர ட்ரெயின் சென்னை டிவிஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்னிங் அங்கேருந்து கிளம்புது, சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி மத்தியானம் இங்கே விஜயவாடா வந்துடுது. திருப்பி மத்தியானம் இங்கே விஜயவாடாவில் கிளம்பி நைட்டு சென்னை போயிடும். சென்னையில் ஓவர் நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் முடிச்சு திருப்பி அடுத்த நாள் கிளம்பும். வாரத்தில் 6 நாள் ஓடக்கூடிய இந்த விஜயவாடா வந்தே பாரத் டியூஸ்டே மட்டும் ஆப்ரேட் ஆகாது, மற்ற எல்லா நாட்களும் ஆப்ரேட் ஆகும். இன்ட்ரோட ஒரு விஷயம் சொன்னல, அந்த விஷயத்துக்கு வருவோம். லீஸ்ட் ப்ரிஃபர்டு வந்தே பாரத் இன் சவுத் இந்தியா இந்த விஜயவாடா வந்தே பாரத்தை சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாமல் தான் நான் இருந்தேன். பட் இந்த ஜேர்னி முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. சீட்ஸு, வேக்கன்சி சீட்ஸு. நேற்று தான் இந்த டிக்கெட்டை நான் புக் பண்ணேன். நேற்று நான் புக் பண்ணும்போது 150 சீட் அவைலபிளாக இருந்துச்சு. எப்போ எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி நிறையாவே இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டியே நிறையா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ரேணிகுண்டா டு சென்னை செக்ஷனில் 250 சீட்டுக்கு மேலே அவைலபிளாக இருந்துச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே சேர் காரில் 560 தான். அப்போ 250க்கு மேலே கரண்ட் இருக்குன்னா பாதிக்கு மேலே ட்ரெயின் வந்து இப்போ காலியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மேபி அதை சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த வந்தே பாரத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சர்வீஸாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும். ஒரு விஷயம் மட்டும் சுற்றி வர மாதிரி இருக்குது, அதனால் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. மற்றபடி எனக்கு வந்து இது ஒரு சூப்பர் வந்தே பாரத் தான் ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு விஜயவாடா டு சென்னை செக்ஷனில் மக்கள் இதை லீஸ்ட் ப்ரிஃபர்டாக வச்சுக்கிறதுக்கான காரணமே பக்கத்திலேயே கிளம்பக்கூடிய ஜன்சதாப்தி தான் நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 3:30 மணிக்கு கிளம்பக்கூடிய ஜன்சதாப்தி இங்கே சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 10:55க்கெலாம் வந்துடுது. ஸோ என்ன டைமிங் டியூரேஷன், அந்த டியூரேஷன் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் தான் ஜன்சதாப்தி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரீட் ரூட்டில் தான் வருது. ஃபேரும் பார்த்தீங்கன்னா அதில் ஏசி சேர் கார் ஃபேரே 685 ரூபாய் தான். என்ன கொஞ்சம் நிறையா ஸ்டாப்ஸ் நின்றுட்டு வருமே தவிர பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப்ஷனே கரெக்டாக அதே டைமில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணிடுறாங்க. இதை வந்து ரொம்ப லக்ஸரியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு ப்ரீமியம் ட்ரெயினை செலக்ட் பண்ணுறாங்க. சூப்பர் விபி ஜேர்னி முடிவுக்கு வருது. விஜயவாடா விபி சமதான். அப்படியே நம்ம வெளில போயிடலாம் என்ட்ரன்ஸ் பக்கம். ஃபைவ் மினிட்ஸ் ஏர்லியாக இன்றைக்கி நம்ம விபி வந்திருக்கு. அதை விட ஏர்லியாக கூட வந்திருக்கலாம். பட் வழக்கம் போல் அவுட்டரில் நிறுத்தி வச்சிட்டாங்க. 10 o'clock வர வேண்டிய ட்ரெயின் இன்றைக்கி 9:55க்கெலாம் வந்துருச்சு. லாஸ்ட் 2 விபி ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா,
நம்ம எந்த ட்ரெயினை லீஸ்ட் ப்ரிஃபர்ட் ட்ரெயின்னு நினைக்கிறோமோ, எந்த விபியை லீஸ்ட் ப்ரிஃபர்ட் விபின்னு நினைக்கிறோமோ அவன் வந்து நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் எது நம்ம வந்து ஹை டிமாண்டு செம்ம ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு விபி அப்படின்னு நினைக்கிறோமோ சர்வீஸ் கொஞ்சம் லேக் ஆகுது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் விபி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த விஜயவாடா விபி சூப்பரான சர்வீஸ், எனக்கு இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பட் ஏன் லீஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. மேபி நான் சொன்ன அந்த ஜன்சதாப்தி விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜன்சதாப்தின்னு ஒரு பட்ஜெட் ட்ரெயின் கூடவே வந்து அதே டைமிங்கில் ஆல்மோஸ்ட் ஓடுறதுனால மக்கள் வந்து டேரெக்டாக அதில் போயிடுறாங்க, அதில் நிறையா வந்து ப்ரிஃபர் பண்ணிடுறாங்க. விபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து ஏன் வரணும்னு மேபி யோசிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சுற்றி வருது அப்படின்னு கூட யோசிக்கலாம். நீங்கள் ரேணிகுண்டா டு சென்னை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 700 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ரேணிகுண்டாலேருந்து சென்னை வந்துக்கலாம். ஃபுட்டோடு சேர்த்து தராங்க. நைட் டைமில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் வந்து ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஜேர்னியாக இன்றைக்கி நம்ம அமைஞ்சிருக்கு. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டைம் மிஸ் ஆன ஜேர்னி இந்த வாட்டி எப்படியோ வந்து சூப்பராக நம்ம வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இந்த விபி ஜேர்னியை முடிக்கிறோம். உங்களுக்கும் வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான ட்ராவலோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். டடா.